அணிந்துரை டி.எம். நாராயணசாமி பிள்ளை அவர்கள், எம்.ஏ. பி.எல். எம்.எல்.சி. துணைவேந்தர், அண்ணாமலை பல்கலைக்கழகம். பண்டைய நாகரிகத்தின் நாகரிகம் அப்படின்னு எழுதுறது தான் இலக்கணப்படி சரி. நாகரீகம்னு எழுதுறது சரியில்லை. பண்டைய நாகரிகத்தின் நமது பாரத நாட்டின் பழமை வாய்ந்த நூல்களுள் கௌடல்யர் இயற்றிய அர்த்தசாஸ்திரம் என்னும் வடமொழி பனுவல் தனிச்சிறப்புடையதொரு நூலாகும். அர்த்தசாஸ்திரத்தின் ஆசிரியரை பற்றியும் அவர் அந்நூலை இயற்றிய காலத்தை பற்றியும் ஆராய்ச்சியாளருள்ளும் சரித்திர ஆசிரியருள்ளும் அபிப்பிராய பேதங்கள் உள்ளன. நாம் இப்போது அவற்றை ஆராய தேவையில்லை. எனினும் இந்நூல் மிக பழமையானதொரு நூல் என்பதிலோ அல்லது இதன் ஆசிரியர் கசடர கற்று கலைகளில் வல்லதொரு கவின்பெறு மேதை என்பதிலோ யாருக்கும் ஐயம் நிகழாது என்பது மட்டும் உறுதி. அர்த்தசாஸ்திரத்தில் இடையிடையே வெளியிடப்பட்டுள்ள அபிப்பிராயங்கள் பல அனைவரது அங்கீகாரத்துக்கும் பாத்திரமில்லாமல் இருக்கலாம். இது மறுபடியும் பதிப்பாசிரியர் சொன்னது பத்தாதுன்னு இவர் சொல்கிறாரு. உலகத்தில் உள்ள எந்த ஒரு கருத்தானாலும் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லா காலத்துலேயும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அந்த கருத்து தப்புன்னு ஆயிடாது, தப்பாக இருக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு விஷயமுமே சூழ்நிலைகளை பொறுத்து அர்த்தம் பண்ணிக்கணும். அதுதான் சாணக்கியருடைய கருத்து. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அர்த்தசாஸ்திரத்தில் இடையிடையே வெளியிடப்பட்டுள்ள அபிப்பிராயங்கள் பல அனைவரது அங்கீகாரத்துக்கும் பாத்திரமில்லாமல் இருக்கலாம். ஆனால் இக்காரணம் பற்றி மட்டும் அந்நூலின் சிறப்பும் உயர்வும் சிறிதும் குறைந்துவிடா என்பதில் ஐயமில்லை. இந்நூலாசிரியரின் காலத்தையும் அவரது காலத்தின் கலை முதலியவற்றின் வளர்ச்சி நிலையையும் அடிப்படையாக கொண்டு இந்நூலை ஆராய்ந்து மதிப்பிடுவதே அறிவுடையோரின் கடமையாகும். சுமார் 2400 வருஷங்களுக்கு முன்பே இந்த அரசியல் ஞானத்தையும் சமூக பொருளாதார அறிவையும் அற்புதமானதொரு வழியில் இவர் எடுத்துரைத்திருக்கிறார். பொலிட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, எக்கனாமிக்ஸ், ஸ்டேட் கிராஃப்ட், டிப்ளமசி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அரசியல் நூல், அரசியல் தத்துவம், பொருளாதார நூல், ராஜதந்திரம், பிற நாட்டுடன் உறவாடுதல் என்னும் இத்துறைகளில் அரிய பெரிய விஷயங்களை புதிதாக ஆழ்ந்த கருத்துடன் இந்நூல் எடுத்து காட்டியிருக்கிறது. நந்தர்களை முறியடித்தும் சீர்குலைந்து இருந்த மகத நாட்டை ஒருமைப்படுத்தி சந்திரகுப்தனை சிங்காதனத்தில் ஏற்றி வைத்தும் மௌரிய சாம்ராஜ்யத்திற்கே காரணகர்த்தாவாக இருந்தவர் இந்த கௌடல்யர் ஆவார். அந்த மௌரிய சாம்ராஜ்யமானது இந்திய சரித்திரத்திலேயே ஒரு தனிச்சிறப்பு பெற்றிருந்தது. அந்த சாம்ராஜ்ய காலத்தில்தான் இந்திய கலைகளும் இந்திய நாகரிகங்களும் உன்னதமான நிலையை அடைந்திருந்தன. அந்த உன்னதமான நிலைக்கெல்லாம் வித்திட்டவர் இந்த கௌடல்யரே ஆவார். சரித்திர போக்கில் பார்த்தால் இவருடைய நூல் இந்திய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் சிறந்ததொரு நூலாகவும் விளங்குகிறது. இத்தகையதொரு இணையற்ற நூலை தமிழ்நாட்டவரும் படித்து உணர இதை மொழிபெயர்த்தல் மிகவும் வேண்டப்படுவதொன்றே. காலஞ்சென்ற மகோபாத்தியாய பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள் இப்பணியை ஆற்ற தாமே முன்வந்தார்கள். பண்டிதமணி அவர்கள் தமிழ், வடமொழி என்னும் இரு மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்ற விற்பன்னராக விளங்கியவர். கல்வி, கேள்வி, அறிவு முதலிய செல்வத்தை பெற்று மாசறு காட்சியின் மாண்புடையவராக திகழ்ந்த அப்பெரியார் ஆராய்ச்சி திறனும் அளவின்றி பெற்றிருந்தார். வெகு நாட்களுக்கு முன்பே வடமொழி நூல்களாகிய சுக்கிர நீதியையும் மிருச்ச கடிகத்தையும் தமிழாக்கி தந்து தம் புகழ் நிறுவிய அப்பெரியார்
அர்த்த சாஸ்திரத்தையும் மொழிபெயர்க்க முன்வந்தது கண்டு நாம் அதை வரவேற்றோம். ஆனால் அவர்களது முழு தொண்டினையும் தமிழ்த்தாய் அடைந்து மகிழ இயலாமல் போய்விட்டது. கௌடலீயத்தின் முதல் 3 அதிகரணங்களே அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டன. அதற்கு மேல் அவரது உடல்நலக் குறைவால் அப்பணி தடைப்பட்டது. பின்னர் அவர்களுடனேயே அவருக்கு உதவியாயிருந்த இச்சர்வகலா சாலை ஆசிரியர் சம்ஸ்கிருத சிரோமணி தமிழ் வித்வான் பி.எஸ். ராமானுஜாச்சாரி அவர்கள் பண்டிதமணி அவர்கள் போக்கிலேயே 4ஆம் அதிகரணம் முதல் எஞ்சிய அதிகரணங்களையும் மொழிபெயர்த்து பூர்த்தி செய்து இந்த முழு நூலையும் வெளிவரும்படி உலகத்திற்கு உதவி செய்திருக்கிறார். ராமானுஜாச்சாரியார் அவர்கள் வடமொழியையும் தமிழையும் நன்கு பயின்றவர், நல்ல குணம் வாய்ந்தவர், இடையராது உழைப்பவர், தக்கவரால் வழிகாட்டப் பெற்றவர். இவரது மொழிபெயர்ப்பு பண்டிதமணி அவர்களது மொழிபெயர்ப்பின் பண்புடையது என்பதை இந்நூலை படித்தவர் உணர்வது ஒருதலை. இவருக்கு உதவியாயிருந்தவர் குணத்திலும் படிப்பிலும் உழைப்பிலும் குன்றென உயர்ந்த வித்வான் கா. வெள்ளை வாரணனார் ஆவார். காலஞ்சென்ற பண்டிதமணி, ராமானுஜாச்சாரியார், வெள்ளைவாரணன் என்ற இம்மூவர்க்கும் பொதுமக்களின் நன்றி உரியதாகுக. ஆட்சிநூல் துறையில் 3 நூல்களை உலகில் முக்கியமாகச் சொல்லலாம். அவையாவன: சம்ஸ்கிருதத்தில் அர்த்த சாஸ்திரம், தமிழில் திருக்குறள், இறைமாட்சி முதலிய துறைகள், இத்தாலிய மொழியில் மேக்கியவெல்லியின் பிரின்ஸ் என்பவையாம். சில பாகங்களில் பிரின்ஸுக்கும் இந்த கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரத்திற்கும் ஒற்றுமை இருக்கிறது. குறளுக்கும் அர்த்த சாஸ்திரத்துக்கும் இடையே ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருக்கின்றன. இந்த ஒற்றுமைகளை ஆங்காங்கு பண்டிதமணி அவர்களும் ஆச்சாரியார் அவர்களும் எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். இப்பாகம் நமக்கு நன்றாக பயன்தரும் என்பதில் சந்தேகமில்லை. அரசன் எப்படி குடிகளை காக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது வியக்கத்தக்கதொன்றாம். தற்காலத்தில் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்குள்ள கடமைகளை எல்லாம் அக்காலத்திலேயே அரசனுக்குரியனவாக விளக்கமாக விரித்துரைத்திருக்கின்றார் கௌடல்யர். முதல் நூல் ஆசிரியருக்கும் மொழிபெயர்ப்பு ஆசிரியர்களுக்கும் நமது நன்றி உரியதாகுக. தமிழ்நாட்டு அறிஞர் இந்நூலை படித்து பயன்துய்ப்பாராக. இதெல்லாம் வெள்ளக்காரன் படிப்பு படிச்சுக்கிட்டு மண்டை கழுவி வச்சிருக்கிறவங்களுடைய போக்கு. அவங்களுக்கு உலகம் தோன்றினது ரொம்ப அண்மையில், கலாச்சாரம் தோன்றினது அதை விட அண்மையில். வெள்ளைக்காரன் வந்து தான் நமக்கு எல்லாம் படிப்பிச்சு தந்தான். அதுக்கு முன்னே உலகத்தில் யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட அபிப்பிராயங்களில் இருந்து இது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும். ஆனால் உலக வரலாறு, மனித வரலாறு அறிந்த ஒருத்தருக்கு உலகத்துக்கு வயசு ஜாஸ்தி, மனித குலத்துக்கு வயசு ஜாஸ்தி, பண்பாடுகளுக்கு வயசு ஜாஸ்தி. அதனால் நம்முடைய முன்னோர்கள் அறிவாளிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.